மாணவர்களே, அடுத்ததாக நாம் படிக்க வேண்டிய தலைப்பு படிவம். அதாவது மின்னணு படிவம்னு சொல்லலாம். படிவத்தினுடைய மறுபெயர் மின்னணு படிவம் என அழைக்கப்படுகிறது. இந்த மின்னணு படிவம், மின்னணு அப்படின்னாலே உனக்கு என்ன தான் ஞாபகம் வரணும்? கம்ப்யூட்டர் தான் ஞாபகம் வரணும். சரியா? இது என்னென்னா கணிப்பொறி அப்படின்னு சொல்லிடுறோம். இது வந்து ஆக்சுவலாக நம்ம காகிதத்தில் பிரிண்ட் எழுதிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் கணினியின் நிரல் பதிப்பாகும். கம்ப்யூட்டரில் நம்ம பதிவு செய்யக்கூடிய ஒரு செயல்பாடு தான் ஃபார்ம். கம்ப்யூட்டர்லேயே நம்ம ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஃபில் பண்ணிக்கலாம். எனவே ஃபஸ்ட்டு பாயிண்டில் நீ படிவம்னா ஞாபகம் வைக்க மாணவி. இது முக்கியமான 5 மார்க்ஸ் கொஸ்டின். இல்லாமல் உனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்காது. படிவம் அப்படின்னு சொல்லும்போது அல்லது மின்னணு படிவம் என்பது காகித படிவத்தை போன்று கணினியின் நிரல் பதிப்பு. ஃபஸ்ட்டில் என்னது? கம்ப்யூட்டரினுடைய நிரல் பதிப்பு. ரெண்டாவது என்ன சொல்லலாம்னு சொன்னால் இந்த கம்ப்யூட்டரில் நம்ம கொடுக்கக்கூடிய செய்திகள் அல்லது அச்சிடக்கூடிய பல்வேறு விதமான செலவுகள் மற்றும் வரவு செலவுகள், நம்மளுடைய விவரங்கள் அனைத்தையும் சேமித்து முன்பே நம்ம அச்சிடப்பட்ட படிவங்களாய் நம்ம என்ன செய்கிறோன்னா சேகரித்து வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சேமிப்பு செயல்பாடு. இந்த சேமிப்பு செயல்பாடுகள் நிமித்தம் இப்போ சப்போஸ் நம்ம பாரு, நிறைய ஃபார்ம் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஸ்கூல் தொடங்கின ஆண்டில் இருந்து இத்தனை ஆண்டு வரை அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம சேர்த்து வைக்கிறது இல்லை. எல்லாம் என்ட்ரி இருக்கும். பட் அதை காலாவதியான படிவங்களை நம்ம என்ன செய்கிறோன்னா நீக்கிடுவோம். காலாவதியான கடிதங்கள் தேவையற்றது என நீக்கப்படும். அப்போ நீக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாரு, அந்த பல்வேறு காலாவதியான விவரங்கள் நீக்கப்படுவதிலிருந்து விலக்களிக்கப்படுகிறது. இப்போ இந்த மின்னணு படிவங்களை நம்ம வெகு விரைவாக பூர்த்தி செய்ய முடியும். நீ நல்ல மெயின் பாயிண்ட் படிக்க வேண்டியது மின்னணு படிவம்னா ஃபார்ம், அதாவது படிவம்னு சொல்கிறோம். கணினியினுடைய நிரல் பதிப்பு. இதில் அக்கௌண்டோ அல்லது விவரங்களோ நம்ம முன்னதாகவே அந்த பெறுவதற்காக அச்சிட்ட படிவங்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். காலாவதியான படிவங்கள் வீணாவதல் போன்றவற்றிலிருந்து நமக்கு இந்த காலாவதியான படிவங்களை கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதில் என்ன சொன்னால் எளிதாக நம்மளால் என்ன சொன்னால் பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று. அடுத்து என்னென்னா தானியங்கும் மின்னணு படிவம் நிரலாக்கத்துடன் தொடர்புடையது. இதுதான் மெயினாக தெரிஞ்சிருக்கணும் உனக்கு. தானியங்கும் மின்னணு படிவம் நிரலாக்கத்துடன் தொடர்பு கொண்டதுன்னு சொல்லலாம். இதை நமக்கு பாரு, தகவல்களை நம்ம எளிதாக சரிபார்க்க முடியும். 4 பாயிண்ட்டை வச்சுக்க. ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறோன்னா கணினியினுடைய நிரல் அப்படின்னு சொல்கிறோம். கணினியினுடைய நிரல் பதிப்புன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலவரை சேமிக்குது. காலாவதியான தகவல்களை நீக்கிறதுலேருந்து நம்மளை என்ன செய்யுது? விதிவிலக்கு அளிக்கிறேன்னு சொல்கிறோம். மின்னணு படிவங்களை வேகமாக நம்ம என்ன செய்யலாம்? பூர்த்தி செய்யலாம்னு சொல்கிறோம். அடுத்து இது எதனுடன் தொடர்புடையது? மின்னணு படிவம் நிரலாக்கத்துடன் நமக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தொடர்புடையது. நிரலாக்கத்துடன் தொடர்புடையதுன்னு சொல்கிறோம். 4வது அதில் பதிவு கொடுக்க செய்யப்பட்ட தகவல்களை எளிதாக நமக்கு என்ன செய்ய முடியும்? சரிபார்த்து கொள்ள முடியும். மாணவி, உன் புக்கை பாருடா. பேஜ் நம்பர் 58 ஒரு மின்னணு படிவத்திற்கான ஒரு மாதிரி படிவம் கொடுத்துருக்கா பாரு. ஃபஸ்ட்டில் புதிய மாணவர் பதிவு செய்தல், விருப்பத்தினை வெளிப்படுத்தல். நீ இப்போ பாரு 11th புதுசாக அட்மிஷன் ஆகிற, நீ தான் புதிய மாணவர். நீ பதிவு செய்கிறதுக்காக உன்னுடைய விருப்பத்தில் நீ வெளிப்படுத்துறதுக்காக மாணவன் உன்னை குறித்த விவரங்களை அலுவலகம் பெறணும் இல்லையா? அப்போ உன்னுடைய முதல் பேர் என்ன, கடைசி 2 நேம் இருக்கும் இல்லையா? கடைசி பேர் என்ன, உன்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறன்னா பள்ளி மற்றும் வகுப்பு, எந்த பள்ளியில் படித்தா, எந்த வகுப்பில் படித்து எப்படி வரேன்ட்டு, ஆனா பெண்ணா இல்லையா? அதுக்கப்புறம் கற்பவரின் பெயர்னா உன்னுடைய நேம் தான் இல்லையா? கற்பிப்பவரின் பெயர். கற்பிப்பவர் யார்? உன்னுடைய வகுப்பாசிரியர். அடுத்து விருப்பமான இசைக்கருவி, உன்னுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன, இசைக்கருவினுடைய விருப்ப தேர்வு எதை தேர்ந்தெடுத்திருக்கேன், ஏன் தேர்ந்தெடுத்திருக்கான்னு கேட்டுக்கலாம். மொத்தத்தில் உன்னை குறித்த முழு தொகுப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தயாரிக்கப்படக்கூடிய கணினி மூலம் தயாரிக்கக்கூடிய இப்போ நீ இந்த கதையில் என்ன செஞ்சிருவான்? ஃபில் பண்ணிடுவான் இல்லையா? இதுதான் உனக்கு படிவம் அல்லது மின்னணு படிவம்னு சொல்கிறோம். இந்த மின்னணு படிவத்தினுடைய நன்மைகள் பாருடா. படிவம்னா என்ன, மின்னணு படிவத்தின் நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு 5 மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். இந்த மின்னணு படிவத்தில் நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லிட்டோம், நிரப்புவது எளிது. அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறது உனக்கு வேகவும் எளிது. 2வது பாயிண்டில் பார்க்கணும்னு சொன்னால் எளிதாகவும் விரைவாகவும் நமக்கு என்ன சொன்னால் விடையளிக்கும். எளிதாகவும் விரைவாகவும் நமக்கு என்ன செய்யும்? விடையளிக்கும். அடுத்து 3வது பாயிண்டில் பார்த்தேன்னு சொன்னால் இப்போ நீ பாரு தப்பாக ஃப்ரெண்ட் என்னென்னா அந்த கம்ப்யூட்டரில் மவுஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்? எளிதாக ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது நீக்கம் செய்து கொள்ள
முடியும். நிரப்புவது எளிதாக விரைவாக நம்ம என்ன செய்யலாம், விடையளிக்கலாம், திருத்தி அமைக்கவும், அதாவது எளிதில் ஏதாவது மாற்றங்கள் செய்து கொள்ளவும் முடியும். 4வது பாருடா, கடவுச்சொல்லுன்னு கொடுத்துருக்கோம். கடவுச்சொல்லுன்னா ஆக்சுவலாக உனக்கு தெரியாமல் இருக்கும். தமிழ் வேர்டு கடவுச்சொல். பட் நீ எல்லாருமே நம்ம செல்ஃபோனில் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்பு எதுனாலும் நம்மளுடைய எதை யூஸ் பண்ணுவோம். மெயிலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாஸ்வேர்டுங்கிறதான் கடவுச்சொல் இல்லையா. நமக்கு இப்போ என் மொபைலை யாரும் ஓப்பன் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன், பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணுவோம் இல்லையா. இந்த பாஸ்வேர்டு அதே போல் ஒரு லாகின் வச்சுருக்கோம், மெயில் அனுப்பியிருக்கோம்னா இவனோட இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பேன் இல்லையா. அப்போது இந்த பாஸ்வேர்டுக்கோடைய தமிழ் வேர்டு தான் என்ன சொன்னால் கடவுச்சொல். இப்போ இந்த பாதுகாப்பு இதன் மூலமாக என்ன சொன்னால் நம்ம வச்சுருக்கக்கூடிய தகவல் பாதுகாப்பாக வைக்க முடியும். ஓகே. அடுத்து நேரம் மற்றும் பணத்தை சேமிக்கப்படுகிறது. நிரப்புவது எளிதாக விரைவாக நமக்கு என்ன செய்யும், விடையளிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. அதுக்கப்புறம் அதில் ஏதேனும் மாற்றங்கள் எளிதில் திருத்தம் செய்து கொள்ள முடியும். கடவுச்சொல் அதாவது பாஸ்வேர்டு மூலம் நம்ம தகவலை சீக்கிரட்டாக நம்ம என்ன செய்ய முடியும், பாதுகாத்து கொள்ள முடியும். நேரம் மற்றும் பணத்தை சேமிக்கிறது.